சித்திர நடிகராக கதையின் நாயகனாக படத்துக்கு படம் பெரும் நம்பிக்கையுடன் அந்தந்த கதாபாத்திரத்தை உயிர்ப்பிக்கும் நடிகர் லிங்கா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இந்த மேடையில் அவ்வளோ பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்காங்க. பிளாக்மெயில் இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் ஆரம்பித்து எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. பட் இந்த படத்தில் வேலை செஞ்ச இந்த மக்களுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் உண்மையிலே இயற்கையை வேண்டிக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் உண்மையிலே அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்கப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான். பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்க தான் செய்யும். ஆஸ் அ ப்ரொடியூசராக பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணுறோம். அப்படியும் உண்மையிலே நான் பேமெண்ட் கேட்கக்கூட இல்லை, அவராகவே பேமெண்ட் கிரெடிட் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் கேட்டார், சார் எல்லாமே வந்துருச்சு சார் அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலையும் அவர் அதை கன்சிடர் பண்ணது இல்லை, ஒரு நெகோஷியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். பட் அது எதுவுமே பண்ணாமல் அது எனக்கு உண்மையிலே அது பெரிய ஜெஸ்டராக இருந்துச்சு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அது தொட்டு ரமேஷை பற்றி எனக்கு வார்த்தைகள் சொல்கிறதுக்கான தமிழ் அகராதியிலே வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு. பாதி இடத்துல சரி வேண்டாம் இதுக்கு மேலே. ஓகே, ஸோ தேஜு அவங்களோட எனக்கு காம்பினேஷன் பெருசாக இல்லை. பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் டு சி யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம இந்த இன்டர்வியூஸ் பண்ணும்போதுலாம் ரொம்ப நல்ல பப்ளியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். முத்தனை ஆப்வியஸ்லி நம்ம மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு குட்டி சிவாஜி அவர். வணக்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. அதான் அது மட்டும் போச்சு, சரி பார்த்தேன். மாரணையா தேங்க்ஸ்ண்ணே. மாரணையா நம்ம ஸ்பாட்டில் இருக்கும்போது சும்மா எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு இருப்போம், ஜோக் அடிப்போம். அப்போ வந்து ஏதாவது கவுண்டர் ஏதாவது மாட்டிச்சுனா போட்டு பார்ப்போம். ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம். அப்போ எல்லாருமே சிரிக்கும் போது ஓகே ஒர்க் ஆகுதுன்னு போய் மாரணையா கிட்ட போட்டிங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு இந்த அடுத்த சீனில் அப்படின்னு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக எதை பற்றியுமே சிரிக்காமல் ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி வேலை செய்ய முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக சிரிச்சுலாம் பேசுவார். பட் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஐயா அதுக்காகவே நீங்கள் ஜிவி டார்லிங் வந்துட்டு ஆக்சுவலி நான் 12th வந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன். அதில் ஜிவி டார்லிங் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் பாடி கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய ஸ்டேச்சரில் இருக்கும் போது அதை பண்ணணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய பணமோ இருக்க போது இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஒரு டேலண்ட், ஒரு புது டேலண்ட்டை அவங்க வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே புது டேலண்ட், மியூசிக் டைரக்டர் உட்பட. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இப்போ அவர் தான் அடையாளமே, அந்த பாட்டுக்கு அவர் தான் அடையாளமே. அந்த படத்தில் அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணார். கிட்டத்தட்ட அந்த படத்தில் பாதி ப்ரொமோஷன் அவர் தான் இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற ஒரு டார்லிங். ஸோ இந்த மாதிரி இதில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க. யாரையாவது மிஸ் பண்ணி தரேன், சாரி. கோகுல் ஐயா ப்ரொடியூசர், கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிட்டாருங்க. கோகுல் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன். பட் அவரோட ஃப்ரேம்ஸ் அவ்வளோ பேசும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பதட்டமே படம் வேலை செய்வார். அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர் பார்க்க. ஜென்ரலாக அவங்க ரொம்ப பயங்கரம், கிட்ட போகிறதுக்கே பயப்படுவோம் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இஸ் ஸோ அப்ரோச்சபிள் அண்ட் நம்ம கம்ஃபர்ட் பயங்கரமாக பார்ப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ஸோ அது மாதிரி இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் உண்டவர்கள். ஸோ சார் தனஞ்சயன் சார் தேங்க்யூ சார். ஒரு சின்ன தடுமாற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நீங்கள் வந்து இதை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இட் ரியலி மீன்ஸ் அ லாட் சார். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாட்டியும் சப்போர்ட் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். கோடம்பாக்க புது வரவுகளில் வெள்ளிக்கிழமை வெளிச்சம் இவர் மீது பட வேண்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கிரிஜா ஹரி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லிட்டாங்க. டீமை பற்றி, ஒர்க் பண்ண எல்லாரை பற்றியுமே. நல்ல டீமில் ஒர்க் பண்ணதோட சந்தோஷமும் நல்ல ரோலில் ப்ளே பண்ணதோட சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.